இந்திய அரசியலமைப்பின் 2வது பகுதியான குடியுரிமை, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். குடியுரிமை சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5 - 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகின்றன. குடியுரிமை சட்டம் 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறுதல். குடியுரிமை 5 வகைகளில் பெறலாம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமகனாக கருதப்படுவர். வம்சாவளி மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். பதிவின் மூலம் பெறலாம். இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் பெறலாம். இயல்புரிமை மூலம்னா ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பத்தின் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். பிரதேச இணைவுகள் மூலம் பிற நாடுகள் அல்லது பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம். குடியுரிமை இழத்தல். குடியுரிமை பெறுதல் 5 வகைகளில் பெறலாம். குடியுரிமை இழத்தல் 3 வகைகளில் பெறலாம். ஒன்று தாமாக முன்வந்து தமது குடியுரிமையை துறத்தல். வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெறும்போது இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இயல்பு உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன்